ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் தமிழ் மீடியம்கான குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. ஆல்ரெடி நான் சயின்ஸுக்கு அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக 100%. ஏன்னா என்னுடைய மாவட்டத்தில் நான் அப்டேட் பண்ண கொஸ்டின்லேருந்து 75க்கு 68 கொஸ்டின் வந்து நமக்கு 68 மார்க்குக்கு எக்ஸாமுக்கு வந்திருந்தது. அதாவது அந்த ஒன்வேர்டை தவிர ஒன்வேர்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஒன்வேர்டு அதே தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த சோசியல் கொஸ்டின் பேப்பரும் கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் பண்ண அந்த சயின்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை 2 மார்க் அண்ட் 4 மார்க் 7 மார்க்கில் எத்தனை வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்பயுமே ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 2 மார்க் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணணும். சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்வாய்? டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவோட இலக்கு அது ஒன்று. மரவோனின் நீண்ட பயணம் பற்றி விளக்குக. 18 இருக்கக்கூடியது. 19 பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி எழுதுக. இந்தியாவின் 4 பருவகால மாற்றங்களை குறிப்பிடுக. வளத்தை வரையறுத்து அதன் வகைகளையும் குறிப்பிடுக. கொஸ்டின் நம்பர் 23 இருக்கக்கூடியது. இதெல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதேமாதிரி இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் யாவை? இதெல்லாமே நமக்கு ரிப்பீட்டட். 27 உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் 2 எழுதுக. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் இது ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் சொல்லும்போது இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டைம் இருக்குது. நாளை மறுநாள் தான் எக்ஸாம் சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் எல்லாத்தையுமே ஒரு தடவை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் 10 அட்டன் பண்ணுறதுக்கு கொஸ்டின் நம்பர் 29 உங்களுக்கு கோடிட்டத்தை நிரப்புக. 42 கட்டாய வினா கேட்குறாங்க. கட்டாய வினா பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு மேப்பில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உலக வரைபடத்தில் குறிக்கக்கூடிய ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், சான் பிரான்சிஸ்கோ, சீனா, இது 5 கேட்டிருக்காங்க. டைம் லைனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1900 1910 1930 வரைக்கும் ஒரு 5 ஈவெண்ட் வேர்ல்டு ஈவெண்ட்டும் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்திய நிகழ்வுகளையும் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உலக நிகழ்வுகள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ வேர்ல்டு ஈவெண்ட் அப்படின்னோம்னா வேர்ல்டு ஈவெண்ட் தான் எழுதணும். அதுமாதிரி 1930 1950 வரைக்கும் ஒரு 5 ஈவெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஈவெண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஈவெண்ட்டும் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 40 ஈவெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். அந்த 41 நம்பர் கேள்வியை அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பேலன்ஸ் 8 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு பன்னாட்டு சங்கத்தினுடைய பணி ரிப்பீட்டட். 2ஆம் உலகப் போரினுடைய விளைவுகளை ஆய்வு செய்க அது ரிப்பீட்டட். 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும் அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடுத்துகளில் இதில் 2 கேட்டிருக்காங்க. வானிலை மற்றும் காலநிலை, உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். காரணத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு. 35 36 இது அடுத்து 37 இது 3 நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள், இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விளக்குக அது வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து 8 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும், பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் ஒரு கட்டுரை வரைக. இது போக பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் படிச்சுக்கோங்க. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் 2 படிச்சுக்கோங்க. இந்த 4 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 8 மார்க் கொஸ்டின் 43 அட்டன் பண்ணலாம். 44 பொறுத்த வரைக்கும் K2 மாலவ பீடபூமி, மேற்கு தொடர்ச்சி மலைகள், பாக்கு நீர் இணைப்பு, வண்டல் மண், காவிரி ஆறு, ஏதேனும் இரும்பு தாது கிடைக்கும் இடம், பாரதீப், இது 8 கேட்டிருக்காங்க. அது மாதிரி தார் பாலைவனம், தக்கான பீடபூமி, மலைக்காடுகள், தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, பருத்தி விளையும் பகுதி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இது வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பருத்தி விளையும் பகுதி நான் ஏற்கனவே குறிக்கணும்னு சொன்னேன். அதுவே இம்பார்ட்டன்ட், நமக்கு ரிப்பீட் அதுக்கு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இது இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா 2 நான் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுவேன். அந்த 2 படித்தாலே போதும். எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். முன்னால் நடந்து முடிஞ்ச 4 எக்ஸாம்லையும் இதுலையும் அதேமாதிரி உங்களுக்கு இது ஒரு கொஸ்டின், நாளைக்கு மார்னிங் ஒரு கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். இந்த 2 மட்டுமே போதும் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஆல் தி பெஸ்ட்.